ஏன்னா இப்போ அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது. என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. ஏங்க, அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதயக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பெருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அது செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அதாவது ஊழல் அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிக்க முடியாது. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசு. தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்குறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. பத்தி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சியர் அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை செஞ்சீங்க சார்.